நம்மக்கிட்ட ஒரு மிடில் ஏஜ் பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கீழே விழுந்ததுனால அவங்களோட ஷோல்டர்ல ரொட்டேட்டர் கஃப் அப்படின்ற ஒரு டெண்டனை இன்ஜூர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. கை தூக்கும் போதெல்லாம் வலி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல பார்த்தாங்க அவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் கியூர் ஆகல. ஸோ நம்ம கிட்ட வரும்போது இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்ற ஒரு சிகிச்சை மூலமாக மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி பண்ணிட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸை சீக்கிரமாவே ரீகெயின் பண்ண வச்சிருக்கோம். வாங்க அவங்க டெஸ்டிமோனி கேட்கலாம். வணக்கம். என்னோட பேர் வந்து அசோக். அம்மாவோட பேர் மரியாதை. லைக் ஒரு 5 months முன்னாடி வந்து வீட்டில் ஒரு ஸ்லிப் ஆனதில் லைக் விழுந்து ஷோல்டரில் அடிபட்டுருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பெயின் இருந்ததால் நாங்கள் வந்து ஒரு ஆர்த்தோ கன்சல்டேஷனுக்காக டாக்டர் ஜெபராஜ் சாரை மீட் பண்ணோம். மீட் பண்ணி இனிஷியல் கன்சல்டேஷன்லேயே வந்து லைக் அப்சர்வேஷனில் லைக் என்ன ப்ராப்ளம்னு அவங்க ஃபிகர் பண்ணிட்டாங்க ஈஸி. ஸோ ஃபிகர் பண்ணி ஆஃப்டர் இனிஷியல் டயக்னோசிஸ்க்கு அப்புறம் லைக் ரொட்டேட்டர் கஃபில் ஒரு டியர் இருந்தது, ப்ளஸ் வந்து பைசெப்ஸ் டெண்டனைட்டிஸ் ப்ரொசீஜர் தேவைப்படுன்ற மாதிரி டயக்னோஸ் ஆச்சு. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பெயின் இருந்துட்டு இருந்ததால் ப்ரொசீஜர் ஃபார்வர்ட் பண்ணுன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைக் மந்த் லேட்டர் வந்து அந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணி லைக் வித் ப்ராப்பர் கேர் லைக் எல்லாமே வந்து லைக் பிகாஸ் அம்மா வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ன்றதால டயபெட்டிக் ரிலேட்டடாக லைக் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் தேவைப்பட்டு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுமோ எல்லாமே கிளியராக ஃபாலோ பண்ணி அந்த ஆப்ரேஷன் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ன்றது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க. ப்ளஸ் என்னென்னா லைக் நம்ம ஃபாலோ பண்ணவே வேணாம். லைக் டாக்டர் வெரி வெரி கேரிங், ரொம்ப கேர் பண்ணி லைக் உங்களுக்கு தொடர்ந்து லைக் இப்போ எப்படி இருக்குன்றத ஹெல்த் செக்லேருந்து லைக் ஓவராலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது கன்சிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டேஜ் லைக் ப்ராப்பராக க்யூர் ஆகிற வரைக்கும் கன்சிஸ்டன்ட் ஃபாலோ அப்ஸ் டாக்டர்கிட்டேருந்தே இருக்கும். நம்ம பண்ணணுன்ற லைக் வித் ரெஸ்பெக்ட் டு கால்ஸாக இருக்கட்டும், லைக் ஃபிசியோதெரப்பி எப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி கோர்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்றது. ஸோ இப்போ அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்லேருந்து எல்லாமே முடிஞ்சு இப்போ ஆக்சுவலாக நல்லபடியாக ஹீல் பண்ணி லைக் ஷோல்டர் பெயின் இல்லாமல், ஏன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவ் பெயின் எல்லாம் நார்மல், இப்போ பெயின் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக லைக் டே டு டே லைஃப்பில் ஆக்டிவிட்டீஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஆனால் டாக்டர் ஜெபராஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எதுவுமே எங்களுக்கு கிளியர் ஆகலை. நிறையா சித்தா வேற ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் பார்த்தோம், எதுவுமே. ஸோ இனிஷியலாக ஒரு லைக் நார்மல் சித்தா மாதிரி லைக் இந்த ஃபிசியோதெரப்பி அப்படியே டேரெக்டாக சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்றதை ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அது ஒர்க் ஆகலை. பட் டேரெக்டாக டாக்டர் பார்த்ததுமே வந்து எங்களுக்கு இனிஷியல் அந்த லைக் ப்ரீ செக்லேயே வந்து லைக் இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவைப்படும். ப்ளஸ் அது டயக்னோசிஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போய் எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா ப்ராப்பராக க்யூர் ஆகி ஸோ டாக்டருக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம்.